மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்பண்ணாத்தூர் வழியாக செல்லக்கூடிய பாண்டிச்சேரி கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு வருகின்ற அதிக பக்தர்கள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அது தேசிய நெடுஞ்சாலையாக நகாயின் மூலமாக ஒன்றிய அரசில் இருக்கின்ற காரணத்தால் இதுவரை அந்த சாலை பணி எடுக்கப்படாமல் இருக்கிறது. அது ஒன்றிய அரசுக்கு அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றனவா? அதே போல மங்களூரிலிருந்து கடலூருக்கு தேசிய நெடுஞ்சாலை நகாய் இருக்கிறது. அதையும் 4 வழி பாதையாக்குவதற்கு ஒன்றிய அரசுக்கு இந்த அரசு சொல்லி அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஜப்பான் போன்ற நாடுகளெல்லாம் இசை வெளியிடக்கூடிய சாலைகளை இன்றைக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல முன்னேற்றகரமான திட்டங்களை சாலை அமைப்பிலே அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளுமா? அதே போல அண்மையிலே மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு சாலை குப்பையில இருந்து ஒரு சாலையை அமைக்கின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்த அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இல்லை உங்க மாவட்ட அமைச்சர் அவ்வளவு கேள்வியும் மொத்தமா கேட்டுருவீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு ஆன்மீக பெருமக்கள் அதிகம் வந்து போகிற ஒரு திருநகர் திருவண்ணாமலை. பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள், பல மாநிலத்திலிருந்து வருகிறார்கள், பல மாவட்டத்தில் வருகிறார்கள், பல ஊர்களிலிருந்து வருகிறார்கள். லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் சனி ஞாயிறு என்று சொன்னால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் மாநில நெடுஞ்சாலைகளை எல்லாம் 4 வழிச்சாலையாக முதலமைச்சர் ஆக்க சொல்லி அதெல்லாம் ஆக்கி முடித்து விட்டோம். இந்த தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லப்படுகிற பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை ஒட்டியிருக்கிற ஒரு சாலை, மற்றொரு சாலை பாண்டிச்சேரி, விழுப்புரம், வேட்டவலம், அதை ஒட்டி இருக்கிற திருவண்ணாமலைக்கார 2 தேசிய நெடுஞ்சாலைகளை தான் அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் அவைகள்லாம் இப்பொழுது 4 வழிச்சாலையாக இல்லை. அது ஏன் ஆக்கக்கூடாது இருந்தது பொதுமக்களுடைய கோரிக்கை தான் அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் நான் நேரடியாகவே நம்முடைய நிதின் கட்கரி மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரிடத்திலே கடிதம் கொடுத்தேன். 2 முறை கடிதம் கொடுத்து அது இன்னும் நகாயிலேயும் சேர்க்கவில்லை, 4 வழிச்சாலை ஆக்கவில்லை. கடைசியாக ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன். ஒன்று, நீங்கள் அதை 4 வழிச்சாலை ஆக்குங்கள், இல்லை என்று சொன்னால் மாநில நெடுஞ்சாலையாக இருந்து தான் நீங்கள் ஏற்கனவே வாங்கினீங்க, ஆனாலும் எங்களுடைய சாலை எங்களிடத்தில் ஒப்படையுங்கள், நாங்களே 4 வழிச்சாலை ஆக்கிறோம் என்று கடைசியாக ஒரு கடிதம் இருக்கிறேன். இன்னும் அதுக்கு பதில் வரல. எந்த அளவுக்கு பதில் வருகிறதோ அதே போல அமைத்துக் கொள்ளலாம். ஒன்று, இந்த நியூ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தணும் அப்படின்ற நம்முடைய துணை பேரவைத் தலைவர்கள் ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார். இப்போ இது ஏற்கனவே நம்முடைய விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் காவிரி டெல்டா பகுதியில் பார்க்கிற பொழுது ஒரு சாலை அமைத்தால் 5 ஆண்டு காலம் அதற்கு பீரியட் உண்டு. ஆனால் காவிரி டெல்டா பகுதியில் மாத்திரம் பார்த்தா சாலைகள் போட்டால் நெளிவடைந்து விடுகிறது, அந்த வெடிப்பு வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் அது ஏற்கனவே நம்முடைய சிந்தனை செல்வம் அவர்களோட பேசுகிற பொழுது ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது அதற்கென்று ஒரு ஆய்வகம் எங்களுடைய நெடுஞ்சாலத்தில் இருக்கிறது. புதிய நியூ டெக்னாலஜி அது போன்றவர்களை கண்டுபிடிப்பதற்காக அந்த ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அந்நில் முதலமைச்சரிடத்திலே ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் தான் இது போன்ற லேபெல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்கள் துறையை சார்ந்த ஒரு டீம் என்ஜினியர்களை சந்திரசேகர் தலைமையில் அனுப்ப வேண்டும் என்று நான் முதலமைச்சரை கேட்டிருக்கிறேன். அந்த எஸ்யூவி பெற்ற உடனே அந்த டீம் பார்த்துட்டு வந்த உடனேயே தமிழ்நாட்டிலேயே நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துவதற்கு இந்த துறை முயற்சிக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.